அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அரசின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று வேலை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் எவ்வளவு என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஹாசினி வணக்கம். திமுக அரசினுடைய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று வேலை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தினம் அந்த பென்ஷன் திட்டத்திற்கான ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்திருந்தது. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்கப்படும், மீண்டும் கொண்டு வரப்படும் என்று திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கான சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளையும் இதில் எழுப்பியிருக்கிறார். பழைய ஓய்வூதியத்துடன் ஒப்பிடும் போது தமிழ்நாடு அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கக்கூடிய பயன்கள் மிக மிக குறைவு என்றும் பாதிப்புகள் மிகவும் அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் பல அம்சங்கள் தெளிவற்று கிடைக்கின்றது எனவும் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் தான் இத்தகைய தெளிவற்ற அறிவிப்புகளை அரசு வெளியிட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு பழைய பென்ஷன் திட்டத்தில் ஒருவர் பணியில் சேர்ந்து 30 வயதிற்கு, அதாவது 30 ஆண்டுகள் பணி செய்தால் அவருக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்கும். அதே நேரத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்தால் கால அளவிற்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், தமிழக அரசினுடைய திட்டப்படி 30 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்படும் என்பதும் அதன் அளவை குறிப்பிடாததும் பெரும் அநீதி என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இது அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எந்த தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்பது குறித்து தமிழக அரசு குறிப்பிடவில்லை எனவும், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஓய்வூதிய நிதியத்திற்கு அரசு 13,000 கோடி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவும், அந்த தொகையை இன்னும் 45 நாட்கள் முடங்கவிருக்கக்கூடிய சூழலிலே இப்போது எப்படி செலுத்த முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 56 மாதங்களாக செய்யாத இந்த திட்டத்தை 56 நாட்கள், அதாவது தேர்தலுக்கு இன்னும் பதவி காலம் முடிவடைவதற்கு 56 நாட்கள் இருக்கும்போது அவசர கதியில் செய்வது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இதை நம்பி அரசு ஊழியர்கள் ஏமாந்துவிடக் கூடாது எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.